அடுத்ததாக நம்மட மத்தியில் இருக்கும் மிஸ்டர் கருணாநிதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நட்புக்காகன்னு உங்கள் சில்வர் ஜூப்ளி அவங்க ஸ்வீட் மெமரிஸ் பகிர்ந்துக்கிறதுக்காக உள்ள நேரத்தில் நான் குறுக்கணுன்னு அதிகமாக பேசி உங்களோட கலந்துரையாடல்களை நான் கெடுக்க விரும்பலை. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த பாலிடெக்னிக் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு சௌரி சொன்னார். அப்போ என்கிட்ட மட்டும் தான் என் ரூமில் ஃபோன், நெய்வேலி ஒரு குரூப்பு, கேரளா ஒரு குரூப்ஸ். நான் இவங்களுக்காகவே நிறையா தரம் நாகராஜன் என்னுடைய இந்த காலேஜினுடைய சேர்மனும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். பட் அவரே என்னை ஃபீல் பண்ணி, என்ன காலேஜ் உங்கள் காலேஜ் நீங்கள் எப்படியும் தரார் பண்ணிட்டு போறீங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னை நம்பி என் கூட உட்காந்துருக்காங்க. அந்த கேரளா உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, பசங்கனாலும் நெய்வேலி பசங்கனாலுமே எனக்கு ஃபோன் நான் தான் உங்களை கூப்பிட்டு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ நான் நீங்கள் காலேஜை பொறுத்தளவில் நீங்கள் உங்கள் பாலிடெக்னிக்கை பொறுத்தளவில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தால் கூட அவங்க தங்கியிருக்கிறதுல அவங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் எனக்கு தான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்னையே தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் அவங்களுக்காக அடிக்கடி இங்கே வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆகி போச்சுங்க. அதே மாதிரி சௌரி சொன்ன மாதிரி ஒரு நாள் நைட்டு பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ட்ரெயின் கிடையாது. நம்ம ஊரில் 9 மணிக்கு காலேஜ் ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பசங்கள்லாம் மொத்தமாக லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்தாங்க. அப்படியே கலெக்டர்லாம் போயிருக்கேன். அப்புறம் சௌரியை சொல்ல வேண்டியதில்லை, நெய்வேலியில் போய் கலகம் பண்ணி பிரச்சனைலாம் ஆச்சு. எல்லாம் நிறைய நினைவுகள் இருக்குது. அதெல்லாம் அவங்க வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு அவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் இல்லாமல் போச்சு எனக்கு. அந்த வழியில் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்துறது காலையில் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜெயராஜ் பேசினார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் அவசியம் வரேன்னு சொல்லி. ஐயோ கண்டிப்பாக அதில் வர்றேன். பட் இன்றைக்கி எனக்கு அந்த சந்தர்ப்பம் என்னென்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நிறையா இன்றைக்கி ரிலேஷன்ஸ் மேரேஜு, எங்கள் பார்ட்டியில் ஒரு பேரணி, அடுத்து மதுரைக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால உங்களெல்லாம் பார்த்த மகிழ்ச்சியோடு இந்த 25 இயர்ஸ் அந்த சில்வர் ஜூப்ளியுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை என்னையும் கலந்துக்கிட்டு அதில் எனக்கு என்னென்னா நானும் இந்த காலேஜில் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷனில் ஒரு ஈசி மெம்பர். ஸ்கூலில் 150வது பொன்விழா ஆண்டு நடந்துச்சு எங்கள் ராஜாசி ஸ்கூலில். அந்த அசோசியேஷன்லேயும் நான் வைஸ் பிரசிடெண்ட்டு. ஸோ அந்த வழியிலேயும் உங்களோட சேர்ந்து இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து என்னுடைய நெருங்கிய எனக்கு மறந்து போன நண்பர்கள் கூட தம்பிகளாக இருக்கீங்க. அந்த தம்பிகள்லாம் ஜெயராஜை கான்டாக்ட் பண்ணி உங்கள் செல் நம்பர், ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஈஸியாக உங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவேன். அந்த வழியில் உங்களை எல்லாத்தையும் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைவது மேடையில் உள்ள என்னுடைய ஆசான் மற்றும் இந்த மேடையில் உள்ள அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த வாய்ப்பு கண்டு கூறியவர் நன்றி வணக்கம்.